அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் விடியலை காண்பதற்கு எங்களுக்கு தயை கூர்ந்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் அனைவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ வார்த்தைகளோடு நாம் இணைந்ததற்கு ஆண்டவருக்கு முதலாவது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. இன்றைக்குரிய செய்தி என்னவென்றால், மனிதன் மரித்ததற்கு பின்பு நரகத்திற்கு சென்று விடுவானா அல்லது பரலோகம் சென்று விடுவானா என்ற பலவிதமான கருத்துக்களை நாம் சொல்ல கேட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நரகம் என்ற ஒன்று உண்மையில் உள்ளதா, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானித்து பார்க்க போகிறோம். பொதுவாக பெரும்பாலும் எல்லா கலாச்சாரங்களிலும் மற்ற மதங்களிலும் நரகத்தை பற்றிய கருத்து உள்ளதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த கருத்துக்கள் உலகம் தொடர்ந்து மரித்தவர்கள் மிகவும் வேதனையோடு வாழ்கிற ஒரு உலகம் அல்லது பேய்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடம், ஒரு இருளான இடம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த லோகத்தில் கற்பனை செய்யப்பட்டுள்ள கதை மற்றும் ஊழியக்காரர்கள் மக்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு கூறுபாடுதான் இந்த நரகம் என்ற சொல். நரகம் என்பது இந்த லோகத்தில் இருக்கும் என்றால் அது எங்கே இருக்கிறது, அதனுடைய நோக்கம், கடைசி நோக்கம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் நரகம் பற்றிய கருத்துக்கள் பொதுவாக மரித்த பிறகு பின்னான வாழ்வில் வேதனை தரக்கூடிய ஒரு இடம்தான். நாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் அது மரணத்திற்கு பின்பு நம்முடைய பின்னால வாழ்க்கையில் நம்மை ஒரு வேதனைக்குள்ளாக நடத்தக்கூடிய ஒரு இடம்தான் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் போதிப்பதை நாம் கேட்டு இருக்கலாம். நிச்சயமாகவே நரகத்தை பற்றிய உண்மை கண்டறிவதற்கான ஒரு ஆதாரத்தை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறார். எப்படி என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தவர்கள் தாங்கள் நன்மைக்கென்று ஜீவித்ததற்கு பின்பு அல்லது தீமைக்கென்று ஜீவித்ததற்கு பின்பு அவர்கள் இரண்டாக பிரிக்கப்படுகிறார்கள். ஒன்று நல்ல இடம், அதாவது பரலோகம்; இன்னொன்று கெட்ட இடம், அதாவது நரகம். இந்த நரகம் எங்கு இருக்கிறது, அதனுடைய பரப்பளவு என்ன என்று சொன்னால், நரகம் இந்த பூமிதான் நரகம் என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும். வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வேதத்திற்கு ஆங்கிலத்திலே சியோல் என்கின்ற ஒரு சொல், ஒரு கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது மரித்தவர்களின் இடம், மரித்தவர்கள், மரித்த துன்மார்க்கர்கள் இருக்கக்கூடிய இடம், நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கக்கூடிய இடம்,
என்று அந்த வார்த்தைகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் இதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் தீமை செய்யும்போது நம்முடைய சரீரமும் நம்முடைய எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் விடப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நரகம் என்ற சொல்லுக்கு வேதனைகள் தங்கக்கூடிய, வேதனைகள் உருவாகக்கூடிய, வேதனைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் என்பதை வேதாகமத்திலே நாம் வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகத்தில் 28வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், அங்கு அக்கினியில் அந்நிய தேவர்களுக்கு பழி செலுத்தினார். எரேமியா தீர்க்கதரிசி இந்த பள்ளத்தாக்கை என்ன சொல்லுகிறார் என்றால் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறார். எரேமியா 7:32 இதை நாம் வாசிக்கலாம். சங்காரம் பண்ணக்கூடிய, துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம்தான் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் மலைப்பிரசங்கத்திலே, மத்தேயு 5:22 நாம் வாசிப்போம் என்றால், அவர் சொல்லுகிறார், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். எரி நரகம் என்று ஒரு சொல்லானது வேதாகமத்தில் ஒரு ஹெகன்னா என்கின்ற ஒரு வார்த்தை, அதாவது நெருப்பு என்கின்ற ஒரு வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான். உண்மையாகவே நரகம் எருசலேமில் அருகில் உள்ள பள்ளத்தில் உள்ளது என்ற அர்த்தத்துடன் கர்த்தர் கூறவில்லை. மாறாக அது நெருப்பானது, அது துன்மார்க்கத்தில் வருத்தப்படக்கூடிய ஒரு இடம் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நரகம் யாருக்காக நியமிக்கப்பட்டது? துன்மார்க்கன் தன்னுடைய கடைசி கால வாழ்க்கையிலே எங்கு செல்வான் என்றால், பொதுவாக மரித்தவர்கள் எல்லோருமே மண்ணுக்கு திரும்புவார்கள். மண்ணுக்கு திரும்பும்போது ஆண்டவர் தீர்ப்பு கொடுக்கிற நாளிலே, அதாவது 2ஆம் வருகையிலே, மரித்தவர்கள் எல்லோரும் எழுந்திருப்பார்கள். அப்பொழுது ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகள் அவரோடு 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள். ஆண்டவரோடு இணைக்கப்படாத பிள்ளைகள் தாங்கள் எந்த இடத்தில் மரித்திருந்தார்களோ அதே இடத்தில் மீண்டும் மரித்த நிலையில் காணப்படுவார்கள். ஒன்று மேலே, ஒன்று கீழே. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த கீழே என்று சொல்லும்போது பூமிதான் என்று நாம் உணர முடியும். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 சொல்லும்போது, இந்த பாவத்தின் உச்சநிலைதான், அதாவது மரணம் என்ற சொல், அதற்கு மீண்டும் உயிர் இல்லை, அது மீண்டும் எழுந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற முடியாத ஒரு இடம்தான் அந்த மரணம். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சற்று கவனித்து கேட்டால், துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும் என்று நீதிமொழிகள் 24:20 சொல்வதை நாம் அறியலாம். தாவீது ராஜா சொல்லுகிறார் 37வது சங்கீதம் 9வது வசனத்திலே, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள் என்று 104வது சங்கீதம் 35வது வசனம் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகில் முடிவிலே நடக்கும் என்று மத்தேயு பக்தன்
தன்னுடைய புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 40வது வசனத்திலே சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த நரகம் யாருக்கு என்ற ஒரு சொல்லுக்குள்ளாக நாம் வரும்போது இந்த நரகம் துன்மார்க்கருக்கு தான் என்பதை வேதாகமம் தெளிவுபட சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அக்கிரமம் செய்கிற யாவரும் அங்கே துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கலாம். மல்கியா 4:3 சொல்வதிலே மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் மிக தெளிவாக துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாய் இருப்பார்கள் என்று மல்கியா 4:3 சொல்லுகிறது. அப்படி என்றால் பூமி துன்மார்க்கர்கள் வாழ்கின்ற ஆண்டவருடைய வருகைக்கு பின்பு வாழப்போகிற கடைசி இடம் பூமி என்று சொல்லுகிறது. அதுதான் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகள், இந்த நரகம் எப்பொழுது வரை இருக்கும்? கடைசி வரை இருக்குமா என்றால் வேதத்தில் பல சம்பவங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார். பரிகரிக்கும் கடைசி சத்துரு மரணம் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு வேத சத்தியத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொண்டு சோதனை என்று ரட்சிக்கிறார். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக தீர்க்கும்படி நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைத்திருக்கிறார் என்று பேதுரு பக்தன் 2 பேதுருவில் 2:9 சொல்லுகிறார். பாவம் செய்தவர்கள் எப்பொழுது நரகத்தில் அக்கினியில் போடப்படுவார்கள் என்பதை இயேசு விவரிக்கிறார். களைகளை சேர்த்து அக்கினியில் சுட்டெரிக்க போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமங்கள் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினியில் ஆலையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே 13வது அதிகாரம் 40, 41, 42 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் நரகம் யாருக்கு என்றால் துன்மார்க்கருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று நடக்காத பிள்ளைகளுக்கு என்று சொல்லுகிறார். நீதிமானுக்கு பூமியில் சரிக்கு சரி கட்டப்படும், துன்மார்க்கருக்கும் பாவிகளுக்கும் எத்தனை அதிகம் என்று சாலமன் ஞானி தன்னுடைய புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தற்பொழுது மரித்தவர்கள் அக்கினியில் போடப்பட்டு அவர்களை கொல்லவும் சித்திரவதை செய்யும் இடமாக எந்த இடமும் இல்லை. மரித்தவர்கள் பூமியிலே நித்திரை பண்ணுவார்கள். ஆனால் மரித்த எல்லோரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்போது நல்லவர்கள் ஜீவனை அடைவார்கள், துன்மார்க்கர்கள் ஆக்கினைக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அதைத்தான் யோவான் 5:29 நமக்கு சொல்லுகிறது. இந்த நரகத்தின் நோக்கம் என்ன என்றால், பரலோகம் என்று சொல்லுகிற ஒரு சொல் இருக்கும்போது நரகம் என்ற ஒரு சொல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எப்படி நன்மை என்றால் எது, தீமை என்றால் எது என்று பிரிக்கிறோமோ, நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிக்கிறோமோ, பாவி நல்லவன் என்று பிரிக்கிறோமோ, நீதிமான் துன்மார்க்கன் என்று பிரிக்கிறோமோ, அதை போல பரலோகத்திற்கு எதிரிடை சொல்தான் நரகம். பரலோகம் பூலோகத்திலே நல்ல அனுபவங்களை பெற்றவர்கள், நீதிக்காக பாடுபட்ட பிள்ளைகள், நீதிக்காக துன்புறுத்தப்பட்ட பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம், நிம்மதியான ஒரு இடம். ஆனால் இந்த துன்மார்க்கமாக வாழ்ந்து உலக சந்தோஷ அனுபவங்களை அனுபவித்து எந்தவித நற்கிரிகளும் செய்யாமல் இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய இருக்க போகிற இடம்தான் நரகம். அது எங்கு இல்லை, அது பூலோகத்தில் தான் இருக்கிறது என்பதை இங்கு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவன் மனிதனை படைத்த போது அவன்
மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்தவித துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் உண்டாகக்கூடாமல் அவன் இருக்க வேண்டும் என்று விரும்பிதான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் அந்த படைப்பினை பொய்யாக மாற்றி மனிதன் வருத்தப்படுவதற்குத்தான் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி சத்ரு அந்த நிலையை மாற்றி மனித இணக்கத்தை, மனித ஜன இனங்களை அவன் துன்பப்படுத்த வேண்டும், எப்பொழுதும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி பொய்யான நம்பத்தக்க பொய்யான தகவல்களை அங்கு ஆதியிலே உருவாக்கிவிட்டார். இன்றைக்கு அந்த நிலை அநேகரால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது இன்று வரை அந்த குணத்திலிருந்து மாறாத அநேக மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பாதை, நாம் செல்லுகிற பாதை, ஒரு பாதை செல்லுகிறது. அந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டிய ஊர் அந்த பெயர் பலகையிலே அச்சிடப்பட்டு அம்புக்குறிகளால் அது காண்பிக்கப்படும். அதே போல் பரலோகத்தில் ஒரு நல்ல பாதையில் நடந்து செல்லுகிற நாம் பரலோகம், நரகம், அன்பு, பாவம் என்கின்ற இரண்டு நல்ல பாதைகளை காண்பிக்கும். அந்த பாதைகளை காண்பிப்பதற்கு சில அம்புக்குறிகள் போடப்பட்டு இருக்கும். ஆனால் எது சரியா தவறா என்பதை நாம் பார்க்காமல் சில நேரங்களில் நம்முடைய கால்கள் பாவத்திற்குள்ளாக இழுக்கப்படுகிறது. ஞானி சொல்லும்போது சொல்லுகிறார், தீமை செய்ய விரைந்தோடும் கால். இந்த லோகத்தில் இன்றைக்கு நன்மை செய்வதை அனுபவிக்கிற பிள்ளைகளை காட்டிலும் தீமை செய்வதை அனுபவிக்கிற பிள்ளைகள்தான் அநேகம் உண்டு என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். எனவே ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன என்றால், நரகம் என்பது இந்த உலகத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அனித்தியமான பாதையிலிருந்து நல்ல பாதையிலிருந்து அனித்தியமான பாதைக்கு செல்லக்கூடிய வழியை காண்பிப்பது தான் இந்த நரகம். ஆனால் பரலோகம் என்பது அனித்தியமான வாழ்க்கையிலிருந்து நல்ல பாதையில் சென்று பரலோகம் செல்லக்கூடிய ஒரு வழியை காண்பிப்பது தான் இந்த அன்பு என்கின்ற அந்த பாதை, பரலோகம் என்கின்ற அந்த பாதை. இன்றைக்கு அந்த பாதை முழுவதிலும் நாம் தேவனுக்கேற்ற அனுபவங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் யோசித்து பார்த்தால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் பள்ளியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த நரகம் என்ற சொல்லுக்கு யாரெல்லாம் உள்ளடக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றால், எப்பொழுதும் மனம் திரும்பாத அனுபவம் உள்ள பிள்ளைகள், தீமையே செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், நன்மை செய்ய விரும்பாத பிள்ளைகள், அவர்கள் போய் கடைசியாக தங்கும் இடம்தான் அந்த நரகம். அப்படி என்றால் தீமை செய்து நன்மைக்கு மாற்றப்பட்ட பிள்ளைகள், பாவத்தை உணர்ந்து இனி இந்த பாவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று மீண்டும் நல்ல பாதைக்கு வருகிற பிள்ளைகள், துன்மார்க்கரோடு வாழ்ந்த காலங்கள் போதும் என்று மனம் மாறி நேர்மையாய் நடப்பவர்களோடு வாசம் பண்ணக்கூடிய ஒரு பாதை தான் இந்த பரலோகத்தின் பாதை. அப்படி என்றால் நன்மை செய்கிற பிள்ளைகளுக்கு மேன்மை உண்டு, தீமை செய்கிற பிள்ளைகளுக்கு மேன்மை இல்லை. அந்த மேன்மை இல்லாத இடம்தான் நரகம். அது இங்கு தான் நமக்குள் தான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இங்கென்றும் அங்கென்றும் சொல்லப்படுவது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நன்மை செய்தால் நமக்கு மேன்மை இருக்கும், நாம் நன்மை செய்யாதிருந்தால் நமக்கு என்ன மேன்மை இருக்காது, மாறாக துன்பங்கள் தான் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் நன்மைக்கென்று ஓடுகிறோமா அல்லது தீமை செய்ய ஓடுகிறோமா என்பதை நாம் தீர்மானித்து அந்த தீமையிலிருந்து விலகி, அதாவது பாவத்திலிருந்து விலகி, அதாவது நரகத்தில் இருந்து விலகி நம்மை பரலோகத்திற்கு செல்லக்கூடிய நற்பாதையிலே நாம் நம்மை நடத்தி செல்வோம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக அந்த நரக வாழ்க்கை இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வழியினை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம்.
எது நரகம், எது பரலோகம்? நம்முடைய வாழ்க்கை பரத்திற்குரியதா அல்லது நரகத்திற்குரியதா என்பதை தீர்மானிப்பது நம்முடைய கடமை. ஆண்டவர் வழிகளை கற்றுக் கொடுத்து விட்டார். அந்த வழியிலே நடந்தால் நாம் மோட்சத்திற்கும், அந்த வழியிலே நடவாமல் இருந்தால் என்றென்றைக்கும் நரகம் என்கின்ற அந்த அழிவு குழியில் நாம் தள்ளப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே வியந்து பார்த்து தேவனை ஏற்று கொண்டு நல்வழியில் நடக்க அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை நாங்கள் ஏற்று நடந்து அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஆண்டவரே தாழ்விடம் வேண்டாம், மேன்மையான இடமே நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் நீ மேலானவர், உம்முடைய பிள்ளைகளை மேலாக வைப்பீர். அந்த மேலான இடத்தை நாங்கள் நாடி செல்வதற்கு இந்த பூலோக வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை அணுகி ஜீவிக்க எங்களை பலப்படுத்தும். பாபத்தை விட்டு ஓய முடியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அவர்களுக்கும் நீர் ஜீவனை கொடுத்தீர். அவர்களுக்கும் நீர் ஊதின சுவாசம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை மனமாறி நற்பாதையில் நடக்க அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்குள்ளும் தேவ கிருபை இருப்பதாக. நல்வழியில் நடப்போம், மோட்சம் சேருவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.